ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடும் எல்லா எபிசோட்ஸ் மாதிரியே தாறுமாறாக இருக்க போது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த ட்ராமாக்கு அப்புறம் நான் நிறைய மூவிஸ் போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக போடுறேன். ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஜியான்டிங் சாயை மீட் பண்ண வரான். ஆனால் சாய் கொஞ்சம் குழப்பத்தில் தான் பேசுகிறாரு. ஏன்னா ருன்யாவோட டெத் வந்து ஜியான்டிங் அங்கே ஒரு பூச்சி முட்டை கடந்திருக்கும். அதை பார்த்துட்டு 6 நாள் முன்னாடின்னு சொல்லியிருப்பான். பட் ஜின்லிங் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாள்ல, அது மூலமாக அந்த டெத் 7 நாள் முன்னாடின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ எது கரெக்டுன்னு இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதனால சாய் வந்து ஜியான்டிங் கிட்ட கேட்குறாரு, நீ சொல்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குமான்ட்டு. ஆனால் ஜியான்டிங் வந்து உறுதியாக சொல்கிறான், என்னோட என்டமாலஜிக்கல் நாலேஜில் நான் உறுதியாக இருக்கேன், கண்டிப்பாக அந்த கொலை வந்து 6 நாள் முன்னாடி தான் நடந்திருக்குன்ட்டு. ஆனால் அப்போனா ஜின்லிங் பண்ணது தப்பாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்க ஜியான்டிங் கொஞ்சம் கோவமாகி கிளம்புறான். அப்போ ஜூனியர் வரான். 2 பேரும் இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அந்த பிரின்ஸ் ராமோட மாமாவை பையனும் அரெஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பட் அவனுங்க எப்பயோ காசை வச்சு கரெக்ட் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ மாமாவோட பையனை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக ஜூனியர் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ சாய் ஜூனியரில் இப்போ இன்ட்ராகேட் பண்ணும்போது அவன் சொல்கிறான், எனக்கு பிரின்ஸ் ராமாவை சுத்தமாக பிடிக்காது. அன்னைக்கு அவன் ட்ரக்ஸ் வாங்கினப்ப நான் அவனை கடைசியாக பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லைங்கிறான். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இவன் வந்து இல்லீகலாக ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் பிரின்ஸ் ராமா இவன் காரில் அந்த மாதிரி சேல் பண்ணும்போது இவனை வந்து மிரட்டி ரொம்ப பயமுறுத்தி அந்த ட்ரக்ஸை அவன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, அதுக்கப்புறம் பிரின்ஸ் ராமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அன்னைக்கு பிரின்ஸ் ராமா என்ன பண்ணியிருப்பான், அந்த எறும்புகளில் வந்து ஆன்ட்மெல் உருவாக்க தூண்டியிருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். ஆனால் இதெல்லாம் அவன் மாமாவோட பையன் வந்து இருந்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் பிரின்ஸ் ராமாவை பிடிக்காதுல்ல. ஸோ அவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கும் போது கூட இவன் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ பிரின்ஸ் ராமா இறக்கும் போது அவன் மைண்டில் வரதெல்லாம் ருன்யாவோட தாட்ஸ் தான். அதுக்கப்புறம் பிரின்ஸ் ராமா அங்கே இறந்து போக இந்த ஆன்ட்மெல் தான் அவன் கிரியேட் பண்ணியிருப்பான்ல, அதுபடி ஆண்ட்டுங்கெல்லாம் அந்த வழியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த இன்ஜெக்ஷன் வந்து மண்ணுக்குள்ள புதஞ்ச மாதிரி ஆகிருது. இதுல பிரின்ஸ் ராமா யார் மேலேயும் சந்தேகப்பட வைக்கிறதுக்கு தானே பண்ணியிருப்பான். பட் பிரின்ஸ் ராமாவோட மாமா பையன் அவன் இறக்கும் போது அங்க இருந்தாங்கிறத சொல்லவே இல்லை. பட் போலீஸ் வந்து இவன் ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால இவனை விசாரிக்க இவன் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி போடுவீங்களா, அப்படியே நீங்க போட்டாலும் நான் இதுக்கு முன்னாடியே கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கேன், அதே மாதிரி வந்துருன்னு சொல்ல ஜூனியருக்குலாம் கோவம் வந்துருச்சு. சாய் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஆள் கடை சொல்றான், நீ பண்ற தப்புல இருந்ததெல்லாம் உன்னால தப்பிக்க முடியும்னு என்னைக்கும் நினைச்சிடாத, கண்டிப்பா இந்த டைம் நீ ஜெயில இருந்து வெளியவே வர முடியாதுன்ட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பிரின்ஸ் ராமாவோட டீச்சர் கிட்ட வந்து பேசுறாங்க. பட் பிரின்ஸ் ராமாக்கு எப்படி இந்த ஆன்ட்மெல் அந்த கான்செப்ட்ல தெரியும்னு யோசிச்சா, ராமாயணத்துல இந்த மாதிரி ஆன்ட்மெல் கான்செப்ட் ஒன்று இருக்கு போல, அது மூலமா தான் பிரின்ஸ் ராமாக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் யாரை மாட்டி விட பார்த்தான்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் ராமா அட்டாக் பண்ணியிருக்கிறது மெரியோவை தான். ஸோ மெரியோவை இவங்க சந்தேகப்பட முடியுது. அதே சமயம் அப்படின்னா மெரியோ வந்து ருன்யாவை கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகமும் இவங்களுக்கு வருது. இப்போ இப்படி எடுத்துப்போம், மெரியோ ருன்யாவை கொலை பண்ணியிருந்தா பிரின்ஸ் ராமா வந்து நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, அவன் ஏன் அந்த மெரியோ பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு சொல்லும் போது இவங்களுக்கு தோணுது, ஒருவேளை அவங்க கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இருந்திருக்காது. அப்படியே இருந்திருந்தாலும் நம்ம ஜின்லிங் அப்புறம் மெரியோலாம் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு நம்மள ஒரே கூட்டுன்னு நினைச்சிட்டு அந்த போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்ல வேணாம்னு அவன் நினைச்சிருப்பான். அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது. அதோட ருன்யா காணா போனதுக்கு அப்புறம் அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்திருக்கு. பட் போலீஸ் அது எதுவும் அப்ப பெருசா எடுத்துக்கல. இந்த விஷயத்த ஜூனியர் சொல்லிட்டு இருக்க அப்ப ஜியான்டிங் சொல்றான், நானும் உங்க கூட ஒரு விஷயம் சொல்லணும்ட்டு. என்னன்னா ஜியான்டிங் அவங்க ப்ரொஃபஸர் கால் பண்ணி கேட்டிருப்பான், இதுக்கு முன்னாடி ருன்யாவோட டெத்தில் வந்து ஒரு குழப்பம் இருந்துச்சுல, 6 நாள் முன்னாடி இறந்தாளா 7 நாள் முன்னாடி இறந்தாளான்ட்டு. இப்போ சப்போஸ் அவள் 6 நாள் முன்னாடி இறந்துருந்தானா மெரியோவை நம்ம சந்தேகப்படுற மாதிரி வச்சுக்கலாம். அது 7 நாள் முன்னாடி இறந்துருந்தானா அப்போ அந்த டைமில் மெரியோ வேற ஒரு இடத்துல இருந்திருக்காங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. ஸோ மெரியோவை அப்போ நம்ம சந்தேகப்பட முடியாது. அதுதான் எங்கள் குழப்பமே. அப்போ ஜியான்டிங் சொல்கிறான், இந்த மாதிரி டெட் பாடிஸ் எப்போ இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறத ஒரு நார்மல் கேஸாக வச்சுப்போமே. அந்த டெட் பாடிஸ்லேருந்து எடுக்கிற சாம்பிள்ஸில் மேகுட்ஸ்னு ஒரு வகையான பூச்சியை வச்சு தான் அந்த டெட் பாடி எப்போ இறந்துருக்குன்னே கண்டுபிடிப்பாங்க. அதே அந்த பூச்சியில் சப்போஸ் ஹெராயின் மிக்ஸாக இருந்தால் அந்த டெத் டைம் அவங்க எப்போ இறந்தாங்கிறத அது மாற்றி காட்டும். இப்போ இந்த கேஸே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குமே, ருன்யா இறந்து 6 நாள் ஆச்சுன்னு ஜியான்டிங் சொன்னால, அது கரெக்டு தான். பட் அந்த டெட் பாடியோட சாம்பிள்ஸ் எடுக்கும் போது அந்த மேகுட்ஸ் கூட ஹெராயின் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ருன்யா இறந்த நாள் வந்து ஒரு நாள் கூட காட்டியிருக்கு. ஸோ ஜின்லிங்கோட ரிசர்ச்சில் 7 நாள்னு காட்டியிருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்துக்கும் பின்னாடி மெரியோ தான் இருப்பான் போல. ஸோ இந்த குழப்பத்துக்கு பின்னாடி
பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு ஜியான்டிங் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க சாய் உடனே ஜின்லிங் கால் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கால் பண்ணுறாரு. ஆனால் ஜின்லிங்க்கு கால் போக மாட்டேது. உடனே இவங்கள பயந்துடுறாங்க, ஏன்னா மரியோ ஜின்லிங் கூட தானே இருப்பான். பட் இன்னொரு டைம் ட்ரை பண்ணும்போது ஜின்லிங் கால் அட்டன் பண்ணிடுறா. இப்போ ஜின்லிங்க்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவங்க லேபில் தான் இருக்கா, கூட மரியோவும் இருக்கான், பட் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவங்க சொல்லிடுறாங்க நைட் மீட் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மரியோக்கு முதல்ல காலில் சுண்டு வரல் இருக்கா நம்ம செக் பண்ணுவோன்ட்டு. அதோட ருன்யோட வீட்லேயும் சர்ச் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சர்ச் வாரண்ட் கிடைச்சிருச்சு. ஆனால் எங்கள் லேபில் என்ன நடக்குதுன்னா, மரியோ ஜின்லிங்கை கூப்பிட்டுட்டு இருக்கான். சுகதாய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த டெட் பாடி கொடுத்தோம்ல, அவங்க ஏதோ க்ளூ கிடச்சிருக்குன்னு கூப்பிட்றாங்க நம்ம போகலான்ட்டு. அதுக்கு ஜின்லிங்கும் ஓகே சொல்ல அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ருன்யா வீட்டில் போலீஸ்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ருன்யாவும் என்டமாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவ தானே, ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் அங்கே இருக்குது. அது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா அது ஒரு பாய்சன் பாட்டில், அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பாய்சன் பாட்டில் வந்து ரிசர்ச் யூஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போ ருன்யா வீட்டில் இருக்கு. இதை பார்த்தோன்னா சாய்க்கு ஞாபகம் வந்துடுது. அன்னைக்கு ஜின்லிங் கூட பேசும்போது ஜின்லிங் சொல்லியிருப்பா, இந்த பாய்சன் வந்து சயனைட் பாய்சன், இது ஆபத்து தான், பட் ரிசர்ச் யூஸுக்காக ரொம்ப பத்திரமா நாங்கள் யூஸ் பண்ணுவோன்ட்டு. இது எப்படி இப்போ ருன்யா வீட்டுக்கு வந்துச்சுன்னு இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. உடனே ஜின்லிங் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா ஜின்லிங் மெசேஜ் போட்டிருக்கா, மரியோ என்ன சுகதாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்ட்டு. பட் இவங்க ஜின்லிங் கால் பண்ணால் அவளுக்கு கால் ரீச் ஆகலை. ஏன்னா அந்த மரியோ காரில் போகும்போது ஜாமர் அங்கே வச்சிருக்கான். ஸோ அதனால தான் அங்கே சிக்னலே போகல. ஸோ உடனே இவங்க ஜின்லிங்கை காப்பாற்றுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அதே சமயம் மரியோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மரியோட வீட்டுக்கு சாய், ஜூனியர், ஜியான்டிங்லாம் போக லேபுக்கு வந்து கண்ணு மற்ற போலீஸ்காரங்களை அனுப்பி அந்த பாய்சன் பாட்டிலை பற்றி தேட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களாம் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ரிசர்ச்சுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அதில் நம்பர் வைஸ் வச்சுருப்பாங்க. அதில் 44, 46 அதெல்லாம் இருக்குது. நடுவில் 45 நம்பர் போட்ட பாட்டில் மட்டும் காணோம். அதுதான் ருன்யா வீட்டில் இருந்திருக்கு. ஸோ மரியோ தான் ஏதோ யூஸுக்காக அது ருன்யா கிட்ட கொடுத்தானா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் சாய் எல்லாரும் மரியோ வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ரூமில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. அது யாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இவங்க எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஜூனியர் வந்து சொல்றான், அந்த பாய்சன் பாட்டில் மரியோட லேப்ல இருந்து எடுத்ததான்ட்டு. அதோட மரியோ காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு சுண்டு வரல் இல்லைங்கிற விஷயத்தையும் ஜூனியர் சொல்ல, அப்ப சாய் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாரு. ஒரு மிஸ்டீரியஸான மேன், என்டமாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவன், அவன் வலது காலில் சுண்டு வரல் இருக்காது. ஸோ எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா இந்த மரியோ தான் அந்த கில்லர்ன்ட்டு. ஆனா இப்ப என்ன பண்றது, ஜின்லிங் மாட்டிட்டு இருக்காளே, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிற பார்த்துட்டும் எல்லாருக்குள்ளே வருது. சாய் ஜியான்டிங் கிட்ட சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா ஜின்லிங்கை காப்பாத்திடலான்ட்டு. அப்ப ஜியான்டிங் அங்க இருக்க ஒரு புக்கை பாக்குறான். அது என்னன்னு கேட்க அவன் சொல்றான், இது பொண்ணுங்களுக்கு எதிராக ரொம்ப குரூயலா எழுதப்பட்ட புக்குன்ட்டு. என்னன்னா மரியோ இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தால அந்த புக்கை தான் அவங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த புக்ல இருக்கிறது படிதான் மரியோ எல்லா கொலைகளும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த புக்குக்குள்ள இறந்த பொண்ணுங்களோட போட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் எந்த பேஜ்ல இருக்கோ அந்த விதத்துல தான் அவன் அந்த பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணியிருக்கான். இப்ப ருன்யாவை அவ கை கால்கள்லாம் முறிச்சு போட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருப்பான். அதே மாதிரி சுப்பனை வந்து பசியிலே கொலை பண்ணியிருப்பான். ஜிராவை எப்படி கொலை பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சீனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த புக்ல எப்படி போட்டிருக்குன்னா, உயிரோட இருக்க பொண்ணை ஆத்து தண்ணீரை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவ மூழ்கலனா அவ வந்து ஒரு நல்ல பொண்ணு தான், ஆனா அவ மூழ்கிட்டானா அவ சூனியக்காரியால ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்கிற மாதிரி அந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ இவன் ஜிராவை அந்த மாதிரி தான் கொலை பண்ணியிருக்கான். அந்த சீனை நம்மளுக்கு காட்ட அந்த பொண்ணு ரொம்ப பாவமா இவனை பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆனாலும் இவன் இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள போட்டு கொலை பண்ணியிருக்கான். பட் இதெல்லாம் இவன் ஏன் பண்றான்னு கேட்க ஜியான்டிங் அதுக்கான காரணத்தை சொல்றான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் சூனியக்காரிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஸோ சூனியக்காரிங்களோட ரத்தம் வந்து சுத்தம் இல்லாதது, அதனாலதான் அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை எரிச்சிருக்கான். ஆனா இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியா அந்த புக்குள்ள இருந்து ஜின்லிங் போட்டோ விழுகுது. அவ போட்டோ விழுந்த பேஜ் எடுத்து பார்த்தா அவன் ஜின்லிங் எந்த மெத்தட்ல கொலை பண்றான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா ஒரு பெரிய பக்கெட்ல அந்த பொண்ணை போட்டு முக்கி எடுக்கும் போது அவ தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும், அவன் நிறுத்திட்டானா ஒரு சூனியக்காரியா, அந்த மாதிரி அந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ ஜின்லிங்க அவங்க இப்படிதான் கொலை பண்ண போறான் போல. அதனாலேயே இவங்க எந்த இடத்துல ஒரு பொண்ணை முக்கிற அளவுக்கு டேங்க் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற இடமா பார்த்து எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி சர்ச் பண்ண சொல்றாங்க. இவங்களும் அப்படியே போய் தேடுறாங்க. இப்ப மரியோ ஜின்லிங் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஜின்லிங் அங்க பாத்துட்டு இருக்க. அப்பதான் காரோட பேக் சீட்ல பாக்குறா. அவன் வந்து அந்த ஜாமர் வச்சிருக்கான்ல அதை பார்த்துட்டா. ஜின்லிங்க்கு கார்ல வரும்போது ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆயிருக்கும். அதனால ஜியான்டிக்கு மெசேஜ் போட்டிருப்பான், மரியோ என்ன எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்ட்டு. பட் அந்த மெசேஜஸ் எதுவுமே போயிருக்காது. அதுக்காக அந்த ஜாமர் தான் அவளுக்கு புரிய. அதுக்குள்ள அந்த மரியோ ஜின்லிங்க பின்னாடி இருந்து முகத்தை பொத்தி மயக்கமாக்கிடுறான். இன்னொரு பக்கம் பெரிய போலீஸ் ஃபோர்ஸே ஜின்லிங்க தேடிட்டு இருக்க. இங்க ஜின்லிங்க மரியோ காட்டினாங்கன்னா மரியோ ஜின்லிங்க கட்டி போட்டு வாயெல்லாம் பொத்தி வச்சிருக்கான். ஜின்லிங் கண் முழிச்சு பார்த்துட்டு என்ன விட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப மரியோ ஜின்லிங் கிட்ட சொல்றான், நீ எப்பயுமே இந்த டெட் பாடிஸ்ல எப்படி இறந்தாங்கன்னு யோசிச்சிருக்கில்ல, அவங்களெல்லாம் ஏன் எரிச்சாங்கன்னு யோசிச்சிருக்கில்ல, அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அந்த மொத்த கதையை சொல்றான். என்னன்னா மரியோ தான் இந்த 4 கொலைகளும் பண்ணியிருக்கான். அந்த 4 கொலையில முதல் பண்ண கொலை, அதாவது அவங்க அம்மா. ஆக்சுவலா அவங்க மரியோட உண்மையான அம்மா இல்ல, மரியோவை தத்தெடுத்துக்கிட்ட அம்மா தான். மரியோவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது சூனியக்காரியாட்ட ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து இருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு புக்கு கிடைச்சிருக்கு, இந்த சூனியக்காரிங்களெல்லாம் எப்படி கொலை பண்ணுங்கிற மாதிரி. அந்த புக்கில் இருக்கப்படி அவங்க அடாப்டிவ் மதரை அவன் ரொம்ப பசி கொடுமையாக்க ஆளாக்கி அவங்கள கொலை பண்ணியிருக்கான். அதாவது சுப்பனை கொலை பண்ணால அந்த மாதிரி தான் அவங்க அம்மாவே கொலை பண்ணியிருக்கான். ஸோ கொலை பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு அவங்க அம்மா பாடி அதுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் அவன் அங்கேருந்து போயிருக்கான். ஸோ சாயோட அப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த கேஸில் நடந்தது இதுதான். அதுக்கப்புறம்லாம் இவன் பொண்ணுங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டு எல்லாருக்கிட்டேருந்து ஒதுங்கி தான் இருந்திருக்கான். பட் ரொம்ப வருஷம், அதாவது 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் ஜிராவை பார்த்துருக்கான். ஜிராவை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அவளும் இவன் கண்ணுக்கு சூனியக்காரியாக தெரிஞ்சிருக்கான். ஸோ ஜிராவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் லவ் பண்ண சுப்பன், ருன்யா எல்லாருமே இவன் கண்ணுக்கு அப்படி தெரிய அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். இப்போ கடைசியாக வந்திருக்குது ஜின்லிங். இவன் ஜின்லிங்கை பார்த்து கேட்குறான், நீ ஏன் ஜின்லிங்கையும் பிடிச்சிக்கிட்ட, நீ ஜின்லிங் எங்கே மறைச்சி வச்சிருக்கன்ட்டு. ஜின்லிங்கே ஒரு சூனியக்காரியாக நினச்சிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாய்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆளுங்களை முக்கிற அளவுக்கு ஒரு டேங்க் இருக்குது, அது வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே சாய் அவங்களாம் அங்கே போய் சர்ச் பண்ண போகிறாங்க. அப்படியே இங்கே மரியோ காட்டினாங்கன்னா அவன் ஜின்லிங்கை கொலை பண்ண செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டான். ஆனால் ஜின்லிங் வந்து அவன் கட்டி போட்டிருக்கான்ல, ஜின்லிங் இவன் மேலே சந்தேகப்பட்டு ஆல்ரெடி ஒரு கத்தி அவனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருப்பா. அதை வச்சு அவள் கயிறை அறுக்க அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ள இவன் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜின்லிங் அப்படியே கைத்தை வச்சே தூக்கிட்டான். ஆனால் சாய், ஜியான்டிங் ஜூனியர்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்கே பக்கத்தில் அந்த டேங்க் கிட்ட போய் தேடிட்டு அங்கே ஜின்லிங் எங்கேயும் காணுன்ட்டு அதை சுற்றி எல்லாம் தேட போகிறாங்க. இங்கே மரியோ காட்டினாங்கன்னா அவர் கெராசன் கேனுக்குள்ளே தான் ஜின்லிங்கை முக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான் போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஜின்லிங் எங்கே இருக்கா, நீ மரியாதையே உண்மையை சொல்லுன்னு சொல்ல இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், நான் தான் ஜின்லிங், நான் எங்கே இருப்பேன், நான் சூனியக்காரில் இல்லைன்ட்டு. ஆனால் அவன் கேட்காம ஜின்லிங் அந்த கெராசன் கேனுக்குள்ள முக்கிய எடுத்துட்டு இருக்க. அப்போ சாயும் டீமும் அங்கே வந்துடுறாங்க. சாய் மரியோ கிட்ட, இப்போ ஜின்லிங் வீட்டிலன்னா அவனை சூட் பண்ணிடுவேன்னு சொல்ல, நீ தாராளமாக சூட் பண்ணிக்கோ, ஆனால் அதுக்குள்ளேயே இவளை நான் கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஜின்லிங் மேலே தான் அவன் கெராசின் ஊற்றிருக்கான்ல. அப்போ சாய் கேட்குறாரு, எதுக்காக மரியோ நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் இந்த மரியோ தான் சைக்காட்டிக்காக ப்ராப்ளம் இருக்குல்ல அவனுக்கு, நான் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்க தான் எவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் நம்ம ஜின்லிங் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா, இந்த சூனியக்காரி கிட்ட இருந்து நம்ம ஜின்லிங்கை காப்பாற்றி ஆகணும், அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்க தான் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இவங்களாம் சொல்றாங்க, இவ ஒன்றும் சூனியக்காரி இல்லை, இவன் நம்ம ஜின்லிங் தான்ட்டு. ஆனால் இந்த மரியோ கேட்குற மாதிரி இல்லை, திரும்ப இவர் சூனியக்காரின்னு தான் இந்த மரியோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவ சூனியக்காரி இல்லைன்னா எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க, அப்போ நான் ஜின்லிங்கை விட்டுறேன், ஆனால் இவ சூனியக்காரின்னா இவளை நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல ஜியான்டிங் சொல்றான், நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்ட்டு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஜியான்டிங் அங்கே வந்து அவன் மேலே அந்த கெராசின் எடுத்து ஊற்றிக்கிறான். அப்போ ஜியான்டிங் சொல்கிறான், இவ கண்டிப்பாக சூனியக்காரி இல்லை, இவன் என் லவர் ஜின்லிங், இவளை நீ விட்டினா கண்டிப்பாக அதை நான் நிரூபிச்சு காட்டேன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரியோ கேட்குற மாதிரி இல்லை, அவங்க 2 பேரையும் கொளுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. ஸோ அவன் அந்த நெருப்பை பற்ற வைக்க அப்போ கரெக்டாக சாய் அவனை தள்ளி விட்டுறாரு. ஜூனியர் வந்து அந்த மாதிரியோ பிடிச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜியான்டிங் ஜின்லிங்கை பிடிச்சிக்கிறான். ஸோ சாயும் போராடி அவனுக்கு அப்படியே ஹேண்ட் கஃப் மாட்டிடுறாரு. ஆனால் சாய்க்கு தான் கையில் அடிபட்டுருச்சு போல. ஸோ எப்படியோ இவங்க 3 பேர் போராடி ஜின்லிங்கை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் அங்கே அரைவ் ஆயிட்டாங்க. ஸோ மரியோவை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக இங்கே ஜின்லிங்கையும் அவங்க காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் சாய்க்கு கையில் அடிபட்டுச்சுல, ஸோ அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல, அதுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஆம்புலன்ஸில் ஏறும்போது சாய் ஜின்லிங் கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் 2 பேர் லவ்னால எனக்கு லவ் மேலேயே நம்பிக்கை வந்துருச்சுன்ட்டு. ஏன்னா ஜியான்டிங் ஜின்லிங்காக தான் உயிரை கொடுக்க முன் வந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஆம்புலன்ஸில் ஏறி போக அப்படியே ஜூனியர் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஜின்லிங் வந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு இந்த மரியோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸோட கன்க்ளூஷன் இவங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அதில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஜூனியர் வந்து ஒரு ட்ரைனிங்னு இப்போ அந்த இடத்துல இல்லை. ஸோ மரியோக்கு இருக்கிறது இம்போஸ்டர் சிண்ட்ரம்ங்கிற ஒரு வகையான மென்டல் இல்னஸ். அதனால் இவனை அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நோய் இருக்கவங்க அவங்க யாரை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வேற ஆளாக மாறின மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியும். அதனால தான் மரியோ ரொம்ப லவ் பண்ண பொண்ணுங்கள்லாம் ஒரு சூனியக்காரியாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ சாயோடப்பா சாய் போராடிட்டு இருந்த இந்த கேஸில் அந்த 15 இயர்ஸ் டெட் பாடியோட ஐடென்டிட்டி எப்படியோ சாய்க்கு கிடைச்சிருச்சுல, அது மரியோட அடாப்டிவ் அம்மா தான். அதோட மரியோ ஏன் இந்த பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணா, இவங்களுக்குள்ள என்ன காமனா இருக்குங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்படி யோசிச்சா இவங்களுக்கெல்லாம் எக்ஸைப்டு ஃபேஸ் இருக்கும், அதோட லாங் ஹேர் இருந்திருக்கும், ரொம்ப கேரிங்கான ஆளா இருந்திருப்பாங்க. ஸோ கடைசியில இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் மரியோட மென்டல் இல்னஸ் தான் சொல்லி இந்த கேஸ் முடியுது. இதோட இந்த சீனை கட் பண்ணி பிரின்ஸ் ராமோட டீச்சர் அவனுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சாய் ஜின்லிங் ஜியான்டிங்லாம் காட்டினானா அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, இந்த பிரின்ஸ் ராமா ஏன் ஜின்லிங்கையும் சாயும் ஃபாலோ பண்ணான்ட்டு.
ஆக்சுவலாக பிரின்ஸ் ராமன் நினச்சிருப்பான் போல் சாய் ஜின்லிங் மரியோலாம் ஒரே கூட்டுன்ட்டு. அதனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணி பழி வாங்கணும்னு நினச்சிருப்பான் போல். அந்த அளவுக்கு அவன் ருண்யாவை லவ் பண்ணியிருக்கான். கடைசியில் அவள் லவ்வுக்காக தானே, அவளை கொலை பண்ணவங்க மாட்டணுங்கிறக்காக தானே இவன் சூசைட் பண்ணி இறந்துருப்பான். ஸோ அவன் லவ் வந்து ரொம்ப கிரேட்டான லவ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இறந்து போன 3 பொண்ணுங்களுக்காகவும் இவங்க 3 பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஜின்லிங்கே ஜியான்டிங் காட்டுறாங்க. அவங்க அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டு இருக்க ஜியான்டிங் ஜின்லிங் கிட்ட சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் உண்மைகளை பார்த்து ரொம்பவே பயந்துருக்கேன். நீ என் கூட இருந்தா உனக்கு ஆபத்துன்னு ஒரு விளக்கவும் பார்த்துருக்கேன். ஆனால் நாள் போக போக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்துருச்சு. இப்போ நான் உண்மைகளை கண்டு பயப்படவும் போகிறதில்ல. அதோட உன்னையும் என்னைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல ஜின்லிங் எமோஷனல் ஆயிடுறா. அவள் ஜியான்டிங் கிட்ட நீ பேசினது போதும் என்ன கிஸ் பண்ணுன்னு சொல்ல ஜியான்டிங்கும் கிஸ் பண்ண வரான். ஆனால் அப்பா கரெக்டாக ஒரு காரோட ஹார்ன் சவுண்ட் கேட்குது. அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு, நம்ம சாய் தான். ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் ஒன்றா இருந்தாலே அவருக்கு பிடிக்காது. கரெக்டாக அவங்க கிஸ் பண்ணும்போது சாய் வந்துடுவார். சாய் ஜின்லிங் கிட்ட சொல்கிறாரு, சாரி ஜின்லிங், இப்போ நான் ஜியான்டிங்கை உடனே கூட்டிகிட்டு போய் ஆகணும், அவனுக்கு வேலை வந்துருச்சுன்ட்டு. ஜின்லிங்கும் சரின்னு ஜியான்டிங் அனுப்பி வைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் கத்திட்டு இருக்கான், ஜியான்டிங் ஏன் பாய் ஃப்ரெண்டா உங்கள் பாய் ஃப்ரெண்டான்ட்டு. ஸோ இதோட இந்த வேற லெவலான ட்ராமா முடியுது. ஆனால் எண்டிங்கில் இன்னொரு சீனை காட்டுறாங்க. அதாவது மரியோ இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ மரியோ அங்கே இருக்க ஒரு நர்ஸ் பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவன் அந்த பொண்ணை ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் மரியோக்கு டேப்லெட்லாம் கொடுக்க வரா. மரியோ கிட்ட ரொம்ப கேரிங்காக பேசிட்டு இந்த டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுங்கிட்டானா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் போகிறான். ஆனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் வாய்க்குள்ளேருந்து அந்த டேப்லெட் அப்படியே வெளியே எடுக்கிறான். ஆனால் மரியோ அந்த டேப்லெட்டை முழுங்கவே இல்லை. அதோட இந்த மரியோ சைக்கோத்தனமான பார்வையோட ரொம்ப டெரராக பார்க்க இதே சஸ்பென்ஸோட இந்த ட்ராமா முடியுது. ஸோ மரியோட ஆட்டம் இன்னும் தொடருமாங்கிற மாதிரி இந்த ட்ராமா முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் சீசன் 3க்கு ஹிண்ட் தான் போல. நான் இப்போ போட்டது இந்த ட்ராமாவோட சீசன் 2 தானே. சப்போஸ் சீசன் 3 வந்துச்சுன்னா நான் போட்டுட்டுமா வேணாமான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த ட்ராமாவை நான் நல்லா நரேட் பண்ணியிருக்கேனா, என் நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ராமா வந்தோடனே பார்க்கணும்னு நினச்சதே நம்ம பைக்காக தான். ஸோ பை ஆக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பார்த்தணும். அதோட இதுக்கு முன்னாடி பையோட ட்ராமா ஒன்று நான் போட்டிருந்தேன், லயன் லவ் ஸ்னெயில்னு. அந்த ட்ராமா வந்து இந்த சேனலுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ட்ராமாவே போட்டேன். ஸோ எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சது. அதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்காக தான். ப்ளஸ் சாய் ஜியான்டிங் ஜின்லிங் ஜூனியர் அவங்க பாண்டிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இடையில இந்த டிடெக்டிவ் ட்ராமாவில் கொஞ்சம் ஃபன்னும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாகவே எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் நம்ம சாயோட ஆக்டிங் தான் டாப் நாச்சில் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராமாக்கு அடுத்து நான் கொஞ்சம் மூவிஸ் போட்டு அதுக்கப்புறம் ட்ராமாஸ் கன்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இனி வர சூப்பரான மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய்.